சில கண்ட்ரிஸ் ஏன் கிரிப்டோ கரன்சிஸை பேன் பண்ணுறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குரிய ஆன்சர் லேக் ஆஃப் நாலேஜ் தான். ஓகே, இப்போ பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டிவ் அறிங்கிற பொறுத்து தான் ஒரு விஷயத்த செய்வாங்க. எல்லா பொலிட்டீஷியனும் சரியும் இல்லை, எல்லா பொலிட்டீஷியனும் ராங்கும் இல்லை. ஓகே, இப்போ எல் சவிடோ போன்ற கண்ட்ரிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் யங் ப்ரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட் நினைக்கிறேன், யங் இப்போ இது தலைவர், அவருக்கு பிட்காயின் இந்த பிளாக் செயின் ஃபியூச்சர் நல்லா வழங்கினதால் என்ன செஞ்சாருன்னா என்ன கிரிப்டோ கரன்சி பிட்காயினை லீகல் டெண்டராக அறிவிச்சார். ஆல்ரெடி அவங்களுக்கு ஓன் கரன்சி இல்லை, ஆனால் யூஎஸ் டாலர் தான் அவங்க பாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் லீகல் டெண்டராக மாறினது பிறகு இப்போ அவங்களோட எக்கானமி எங்கேயோ போயிட்டு இருக்குது. அடுத்தது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வோல்கேனோ பவரெல்லாம் பாவிச்சு மைன் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக பிட்காயின் பேங்க் சிஸ்டம் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வராங்க. நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்டா அது அவர விஷன். ஓகே, அவர் அந்த அளவுக்கு கிரிப்டோ கரன்சியை விளங்கி எடுத்திருக்காரு, நாலேஜ் எடுத்திருக்காரு, இதுதான் ஃபியூச்சர்னு சொல்லி அவர் விளங்கிருக்கு. ஆனால் எல்லா கண்ட்ரிலேயும் சிச்சுவேஷன் அப்படி இல்லை. ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அவங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கண்ட்ரிஸ் லீகல் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அநேகமாக இப்போ யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, யூகே, துபாய், யூஏஇ, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே நார்மலாக கிரிப்டோ கரன்சி லீகல் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. கிரிப்டோ கரன்சி நீங்கள் பாவிக்கலாம், கிரிப்டோ சம்மந்தமான லாஸ்கள் இருக்குது, கிரிப்டோ கரன்சி நீங்கள் பாவிச்சா அதுக்குரிய டெக்ஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லீகலாக எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. சில கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கரப்டட் விஷயங்கள், இப்போ கிரிப்டோ கரன்சிங்கிறதுல நன்மை இதுவும் இருக்காது, பாவிக்கிறாக்களை பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ மணி இப்போ நம்ம பாவிக்கிற பேப்பர் கரன்சிகள்லையும் அது பாவிக்கிறாக்கள் பொறுத்து நல்ல விஷயத்தையும் பாவிக்கலாம், கெட்ட விஷயத்தையும் பாவிக்கலாம். இப்போ கிரிப்டோ கரன்சி போதிய அளவான நாலேஜ் ஆக்கள் இல்லாதால அதை கட்ட விஷயத்துக்கு சில தப்பான ஆக்கள் பாவிச்சதால பயத்தில் இந்த நம்மளோட கண்ட்ரிஸுக்குள்ள ரெகுலேஷன்கள் வர வரைக்கும் இது இன்னும் இந்த பிரச்சனையை கூடி போகாமல் மொத்தமாக இப்போதைக்கு பேன் பண்ணுவோம். அது பிறகு நம்ம ரெகுலேஷன்லாம் கொண்டு வந்தது பிறகு திரும்ப கொண்டு வருவோம்னு சொல்லி சில கண்ட்ரிஸ், அதுவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 கண்ட்ரிஸ்கள் தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அப்படி பேன் பண்ண கண்ட்ரிஸ்ல எல்லாம் P2P மெத்தடில் கிரிப்டோ கரன்சிஸ் பாவனையில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைஜீரியாவில் நான் நினைக்கிறேன், இப்போ எனக்கு ஷுவர் இல்லை, பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் கிரிப்டோ கரன்சி பேன். அங்கே கிரிப்டோ கரன்சிஸ் நீங்கள் பாவிக்கவே இயலாம். ஆனால் இருந்தாலும் P2P மார்க்கெட்லாக கூடுதலாக ட்ரேட் பண்ணுற நாடுகளில் 2வது 3வது நைஜீரியா. ஸோ இவன் அவங்க பேன் பண்ணாலும் கிரிப்டோ கரன்சியில் பாவனையை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அன்னோன். இப்போ என்ன பிரச்சனைன்னா அது லீகல்னும் இல்லை, இல்லீகல்னும் இல்லை, சம்மந்தமான ரெகுலேஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வச்சிருக்கலாம், பாவிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நாளைக்கு அது சம்மந்தமான பிரச்சனைகள், லோஸ்கள், அடுத்தது சம்மந்தமான டெக்ஸுகள் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டுகிட்டையோ இல்லாட்டி போலீஸ்கிட்டையோ அதுக்கு சம்மந்தமான அத்தாரிட்டிஸ்கிட்ட போய் நிற்கலாம். ஏன்னா சம்மந்தமான லோஸில் ஏன்னா கிரிப்டோ கரன்சி அன்னோன் அந்த ஸ்டேட்டில் தான் இப்போதைக்கு ஸ்ரீலங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அநேகமான நாடு லீகல் பண்ணிட்டாங்க. இதோட பொட்டென்ஷியல் விளங்கிட்டு பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லான பிளாக் ராக், வேன்கார்ட், அதை மாதிரி பெரிய பெரிய பண முதலைகளெல்லாம் கிரிப்டோ கரன்சி ETF ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய ஃபண்டுகள் உள்ளுக்கு வருதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் கிரிப்டோ கரன்சியில் எந்த பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா கிரிப்டோ கரன்சியில் சில கண்ட்ரிஸ் பேன் பண்ணுன்னு சொன்னால் அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜ் தான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு சரியான உதாரணம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் எல் சர்விட்டோரை பாருங்கள். உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பேசிக்லேருந்து படித்து 14 வழியில் ஏர்ன் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அப்படி ட்ரேடிங் போர்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏர் ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுற சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் பண்ணணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.